நாம தினமும் நியூஸ்ல பாக்குற அரசியல் செய்திகளுக்கு பின்னாடி உண்மையில என்ன இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம அரசியல பாக்குற விதத்தையே மொத்தமா மாட்ட போற ஒரு விஷயத்த பத்தி தான் ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். சரி, அரசியல ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு சிம்பிளான உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு அரசியல் கட்சின்னு வச்சுக்கோங்க. நம்ம பொதுவா ஒரு கட்சியை எப்படி அனலைஸ் பண்ணுவோம்? பொதுவா நாம என்ன பண்ணுவோம்? அவங்களோட தேர்தல் அறிக்கை, தலைவரோட பேச்சு, அவங்க வெளியிடுற கொள்கை ஆவணங்கள் இதையெல்லாம் பார்த்தோம். இதுதான் மரபு வழி பார்வை. ஆனா இது மட்டும் போதுமா? இப்போ சமூகவியல் பார்வைன்னு ஒன்னு இருக்கு. அது என்ன கேக்குதுன்னா, சரி இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா உண்மையில பவர் யார்கிட்ட இருக்கு? ஜாதி, பணம் இதோட பங்கு என்ன? எதுக்காக மக்கள் அரசியல்ல கலந்துக்கறாங்க? இப்படிப்பட்ட ஆழமான கேள்விகளை கேக்குது. இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஆர்கிடெக்ட் கொடுக்கிற வீட்டு ப்ளூ பிரிண்ட்டுக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு குடும்பம் நிஜமாவே எப்படி வாழ்துங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி தான். ப்ளூ பிரிண்ட்ல எல்லாம் சரியா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள நடக்கிறது வேற இல்லையா? சோ அந்த உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறது தான் இந்த புது கண்ணோட்டம். வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். நம்ம இப்ப பேச போற இந்த புது கண்ணோட்டத்தோட பேர் தான் சமூகவியல். இந்த பேர் கொஞ்சம் பெருசா ஏதோ தியரி மாதிரி இருக்கலாம், ஆனா பயப்படாதீங்க, இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். அது என்னன்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். அதாவது சமூகவியல் அணுகுமுறைனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொன்னா, அரசியலை தனியா பார்க்காம நம்ம சமூகத்தோட கண்ணாடியில பார்க்கறது தான். அரசியல் நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற சமூக பொருளாதார காரணங்கள் என்ன, அதை ஆராயறது தான் இந்த முறை. சரி, ஒரு சமூகம் எப்படி அரசியலை தீர்மானிக்குதுன்னு தெரிஞ்சுக்க இந்த அணுகுமுறை சில விஷயங்கள் மேல கவனம் செலுத்துது. அதாவது தனிப்பட்ட மனுஷங்க, அப்புறம் மக்கள் குழுக்களா எப்படி செயல்படுறாங்க, நம்ம சமூகத்துல இருக்கிற நிறுவனங்களோட பங்கு என்ன, அரசியல் பத்தின நம்மளோட எண்ணங்கள் எப்படி உருவாகுது, நம்ம நாட்டோட அரசியல் கலாச்சாரம் எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை இது பிரிச்சு பாக்குது. நீங்க நினைக்கலாம் இது ஏதோ இப்போ புதுசா வந்த விஷயமான, ஆனா உண்மையில அப்படி இல்ல. அரசறிவியலுக்கும் சமூகவியலுக்கும் ரொம்ப காலமாவே ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டிலேயே ஆகஸ்ட் கோம்டே, கார்ல் மார்க்ஸ், மேக்ஸ் வெபர் மாதிரியான பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாம் இந்த ரெண்டு துறைகளுக்கும் அடித்தளம் போட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்ல இத ரெண்டையும் தனித்தனி பாடமா பிரிச்சுட்டாங்க. ஆனா 20ஆம் நூற்றாண்டுல பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் மாதிரி நிறுவனங்கள் முதலாளித்துவ சமூகங்கள்ல அரசியலுக்கும் சமூக அமைப்புக்கும் என்ன தொடர்புன்னு தீவிரமா ஆராய ஆரம்பிச்சாங்க. அப்பதான் புரிஞ்சுது, இத ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு பார்த்தா முழுசா புரிஞ்சுக்க முடியாதுன்னு. இந்த ரெண்டு துறைகளோட இணைப்பிலிருந்து உருவானதுதான் அரசியல் சமூகவியல் அப்படிங்கிற ஒரு புது துணைத்துறை. இது என்ன பண்ணுதுன்னா, சமூக சக்திகளுக்கும் அரசியல் அதிகாரத்துக்கும் பீச்சில் இருக்கிற உறவை முறையா படிக்கிறதுக்கு ஒரு வழி வகுக்குது. சரி, இப்போ மறுபடியும் நம்ம அரசியல் கட்சி உதாரணத்துக்கே வருவோம். இந்த சமூகவியல் கண்ணோட்டத்தோட பார்த்தா நம்மளோட பார்வை எப்படி கம்ப்ளீட்டா மாறுதுன்னு பார்க்கலாமா? இப்போ வெறும் தேர்தல் அறிக்கையை மட்டும் படிக்காம இந்த சமூகவியல் அணுகுமுறை நம்மள சில முக்கியமான விஷயங்களை விசாரிக்க சொல்லுது. என்னென்ன கேள்விகள்னு பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்களா, கேள்விகளே வேற மாதிரி இருக்கு. அதாவது மக்கள் ஏன் அரசியல்ல ஆர்வம் காட்டுறாங்க? கிராமத்திலயும் சரி, நகரத்திலயும் சரி, உண்மையில அதிகாரம் யாரு கையில இருக்கு? பணம், அந்தஸ்து இதெல்லாம் ஒருத்தரோட அரசியல் ஈடுபாட்டை எப்படி மாத்துது? ஒருத்தர் அரசியல்ல ஈடுபடுறதுக்கு அவங்க ஜாதியோ குடும்ப பின்னணியோ எந்த அளவுக்கு காரணமா இருக்கு? ஒருத்தரோட பாலினம் அவங்க அரசியல்ல ஈடுபடுறத எப்படி பாதிக்குது? இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கும்போது அந்த கட்சியோட அறிக்கையை தாண்டி நிஜத்துல அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல பிளஸ் மைனஸ் ரெண்டு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த சமூகவியல் அணுகுமுறைக்கும் சில நன்மைகளும் இருக்கு, சில விமர்சனங்களும் இருக்கு. அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இது நம்ம சமூகத்தை வச்சு அரசியலை புரிஞ்சுக்க ரொம்பவே உதவுது. மக்கள், குழுக்கள், நிறுவனங்கள்னு இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. இதனாலதான் அரசியல் சமூகவியல்னு ஒரு புது துறையே உருவாச்சு. ஆனா இன்னொரு பக்கம் சில விமர்சனங்களும் இருக்கு. இது சமூக காரணிகளுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுத்து மற்ற விஷயங்களை விட்டுடமோன்னு ஒரு பயம் இருக்கு. சில நேரங்கள்ல பெரும்பான்மை சமூகத்தோட கருத்துக்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு சிறுபான்மையினரோட குரலை கவனிக்காம விட்டுற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இதையெல்லாம் பத்தி பேசிட்டோம். இதிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்க பார்வையில என்ன மாற்றம் வரணும்? இந்த சமூகவியல் அணுகுமுறை அப்படிங்கிறது அரசியலோட மேற்பரப்பை மட்டும் பார்க்காம அதுக்கு கீழே ஆழமா பார்க்க ஒரு பவர்ஃபுல்லான டூல் மாதிரி. நீங்க வாழ்ற சமுதாயத்துக்கும் நீங்க பார்க்குற அரசியலுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை புரிஞ்சுக்க இது உங்களை தூண்டும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க வாழ்ற உங்க பகுதியில அரசியல் அதிகாரத்தை உண்மையிலேயே தீர்மானிக்கிற ஆனா கண்ணுக்கு தெரியாத சமூக காரணிகள் என்னென்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விதான் சமூகவியல் அணுகுமுறையோட அடிப்படை. இப்போ இந்த கருவி உங்க கையில இருக்கு. இதை வச்சு அரசியலை ஆழமா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க.